Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட் வெஜ் பர்கர் எப்படி வீட்டிலே சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வைக்கிற அந்த பேட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து பச்சை வாசனை போயிட்டுக்கு அப்புறம் இதில் நம்ம ஒரு கேரட், நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கப் ஃப்ரெஷ் பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணி இப்போ நான் அதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிட்டுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். 3 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணியிருக்கோம். பாயில் பண்ணி இந்த தண்ணியில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டுக்கு அப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பொட்டேட்டோலேருந்து தண்ணி ரொம்ப வரக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு பேட்டி நல்லா ஸ்டிஃபாக வரும், இல்லை இலகி போயிடும். அதனால் நம்ம திக் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி எல்லாம் ஆட் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுங்க. இந்த லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மாவை நல்லா எடுத்து இந்த மாதிரி கையில் ஒரு பெரிய பாலாக உருட்டிக்கோங்க. அப்புறம் அப்படியே பிளேட்டில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது எதுவும் தண்ணியிலனாலே நம்மளுக்கு சூப்பரான பேட்டி ரெடி ஆகிடும், சூப்பரான கட்லெட் வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேட்டியில் அப்படியே கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மிக்சரில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிரெட் கிராம்ஸில் நல்லா கோட் ஆகும். இப்போ டிப் பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லைனா நீங்கள் 1/2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். அதை லைட்டாக கை வச்சு உடச்சி விட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான கட்லெட் கிடைக்கும். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேட்டியெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போது 2 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சும் செஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு 6லேருந்து 7 கட்லெட் கிடைக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மேயோனஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்பெஷலான பர்கர் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ பர்கர் பண்ண இந்த மாதிரி ஸ்லைஸாக மிடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம பர்கர் பண்ண டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக டோஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி டோஸ்ட் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம இந்த பர்கரை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நம்ம ஸ்பெஷலாக பண்ண பர்கர் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலே பேட்டி வச்சிடலாம். இப்போ பேட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக கொஞ்சோண்டு பெப்பர் ஆட், கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ், அப்புறம் கேபேஜ் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். லேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேபேஜ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கேபேஜ் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பெஷல் சாஸ் மேயோனஸோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பர்கரை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் ரொம்ப சூப்பரான பர்கர், ரொம்ப கம்மி டைமில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.